ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தானில் லிஸ்ட் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் இருக்குது, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுப்போம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம இதை டிக்ளேர் பண்ணுறப்போ நம்ம எப்படி டிக்ளேர் பண்ண முடியும்? ஃப்ரெண்ட் 1 அப்படின்னு போட்டு இங்கே ஒரு நேம் போடுவோம், அப்புறம் ஃப்ரெண்டு 2 அப்படின்னு போட்டு இப்படி ஒரு நேம் போடுவோம். ஸோ இப்படி போடும்போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு வந்து லிஸ்ட்டு வந்து பெருசாகுது. ப்ளஸ் வந்து நம்ம அடிக்கிற லைன் ஆஃப் கோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன் போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப பெருசாகுது இல்லையா. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா விஷயத்துக்காக தான் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த லிஸ்ட்டுங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு வேரியபிள் உள்ள, ஓகேவா, ஒரே ஒரு வேரியபிள் உள்ள நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வைக்கலாம். ஒரே ஒரு வேரியபிள் உள்ள இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இப்போது ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் சொல்லி ஏதாச்சும் ஒன்று, எக்ஸாம்பிளுக்கு அயன்மேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்றே ஒரே ஒரு டேட்டாவை தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுது இப்போ இல்லையா, அதை நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண முடியுது. ஸோ ஒரே ஒரு டேட்டாவை இல்லையா. ஓகே, நான் மேலே இருக்க இந்த கூட எடுத்துடுறேன், இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ அயன்மேன் சொல்லிட்டு ஒன்றே ஒன்று தான் பிரிண்ட் ஆகுது. பட் இப்போது நான் ரெண்டாவது போடணும்னு நினச்சி நான் இப்படி போய் போட்டேன்னா, ஸ்பைடர்மேன் இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து எதாவது வரும். ஸோ இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போது இந்த லிஸ்ட்டுங்கிறத வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் உள்ள போடுவாங்க, ஓகேவா. இப்போ நம்ம வந்து இப்படி போட்டோம், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிராக்கெட்ஸ் உள்ளே இருக்கும், இது உள்ளே இருக்கும், ஓகேவா. இப்படி போடும்போது நம்ம வந்து இது போடாமல் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலாக வந்து அந்த பைத்தானுக்கு தெரியாது இது வந்து ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது நார்மலாக இந்த மாதிரி பேரந்திசிஸ் உள்ளே இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து நிறைய டைமில் எரர் வரும் நமக்கு. பட் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் உள்ளே நம்ம இதை போடும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிஸ்ட், ஓகேவா. ஸோ இது உள்ளே வந்து நம்ம எத்தனை ஐட்டம் வேணால் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னும் வேணால் நம்ம வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம். நம்ம இது மட்டும் இல்லை, நம்மளால் நம்பர் போட முடியும், ஈவன் வந்து பூலியன்ஸ் போட முடியும், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எது வேணால் போடலாம், நம்ம எது போட்டாலும் நமக்கு ரன் ஆகும் பாருங்க. ஸோ பைத்தான் வந்து நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுக்காது, நம்பராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், உள்ளே என்ன இருக்கோ கண்டுக்காது, ஓகேவா. லிஸ்ட் உள்ள நம்ம எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணால் போட்டு வச்சுக்கலாம், இல்லை வந்து ஆயிரக்கணக்கான எலமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். இன்னும் நம்ம என்ன வந்து என்ன வேணால் போடலாம். ஸோ நம்ம எத்தனை வேணால் நினச்சாலும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து லிஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு, டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேசிக் ப்ரொசீஜர், ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லிஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இப்போது நிறையா சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு தேவைப்படாது, அதாவது இப்படி வந்து நமக்கு டேட்டா தேவைப்படாது, நமக்கு ஒரு நேமும் தனித்தனியாக நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட்டு உள்ளிருந்து இப்போ நான் சூப்பர்மேனை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், சூப்பர்மேனை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி பண்ண முடியும்? இப்போ நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு எல்லாமே தான் வருது, பட் எனக்கு இந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்கணும். இந்த லிஸ்ட் டேட்டா எதுவுமே டெலீட் ஆகக்கூடாது, பட் அதே டைமில் எனக்கு சூப்பர்மேனுங்கிற இது மட்டும் எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வந்து சிம்பிளாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, ஸ்ட்ரிங்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா நம்ம எப்படி பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துட்டோம், சம் டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுத்தோமா, அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணி ஸ்ட்ரிங் அப்படின்னு பண்ணிவிட்டு ஒரு அதாவது நார்மலாக ஒரு பேரந்திசிஸ் உள்ள 0 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இப்போ வந்து எஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இண்டெக்ஸ், ஓகேவா. ஸோ அதே டெக்னிக்கை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 அப்போது 2 தான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ 2 இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர்மேன் மட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இதே நீங்கள் வந்து இதை ரீப்ளேஸ் கூட பண்ண முடியும். அதாவது இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 ஈக்குவல் டு புதுசாக ஒன்று போடலாம். என்ன போடலாம் அப்படின்னா, நம்ம வந்து அப்படி போட்டுட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது வந்து நார்மலாக வேரியபிள் எப்படி பண்ண முடியாது, நார்மல் ஸ்ட்ரிங்ஸில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, லிஸ்ட்டில் மட்டும் தான் இது பண்ண முடியும்.
ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் கூட பண்ண முடியும். ஸோ இது வந்து லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பேசிக் யூசேஜ். ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் தான் பண்ணோம். பட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் இருக்கிறத எப்படி டெலீட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், புதுசாக இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணலாம். ஓகேவா. ஆட் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பட் இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஜஸ்ட் இந்த லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இதுலேருந்து எப்படி டேட்டா ஒன்றா எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இதே வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். டூப்ளிகேட் பண்ணி இதை வந்து 1 வைக்கலாம். 1 வச்சோன்னா ரன் பண்ணோன்னா தார், ஸ்பைடர்மேன், ஸோ 2 வருது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து சூப்பர்மேன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேவா. ஸோ லிஸ்ட்டோட பேசிக் கான்செப்ட்ஸ். லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸு, அதாவது இதுதான் எலமெண்ட்ஸ். ஓகேவா. இது ஒன்று எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், ஸோ இது ஒரு எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா புதுசாக ஒரு எலமெண்ட்டை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அதாவது ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸே யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் டாட், நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் டாட் இன்சர்ட். ஓகேவா. இது உள்ள வந்து 2 பேராமீட்டர்ஸ் கேட்பாங்க. என்ன பேராமீட்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் வந்து அதோட இண்டெக்ஸ் நம்பர், அதாவது அதோட பொசிஷன் என்ன, எத்தனாவது பொசிஷனில் அந்த ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணுங்கிறதுனால நான் 0 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அங்கே என்ன இன்சர்ட் பண்ணோம், ஏதாச்சும் ஒரு நேம் இன்சர்ட் பண்ணோம்ல, ஸோ அது கேட்குது. நான் ஃபஸ்ட்டு அஸ்வின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பிளாங்காக என்ன பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸை அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆகும் இல்லையா, பார்த்தீங்களா. ஸோ அஸ்வின் அப்படின்னு இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ நான் சப்போஸ் வந்து இது வந்து 2வது இடத்துல வச்சேன்னா இப்போ வந்து இது எங்கே வரும்னா ஸ்பைடர்மேனுக்கு அப்புறம் வரும். பார்க்குறீங்களா. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு அப்புறம் அஸ்வின் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பொசிஷன் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா. இது ஒரு மெத்தட். இப்போது 2வது நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் கரெக்டாக வந்து எல்லாமே இல்லை, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் டாட் ரிமூவ். ஓகேவா. இதுக்கு நீங்கள் இங்கே என்ன இன்சர்ட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து இண்டெக்ஸோ இல்லை எத்தனாவது எலமெண்ட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து என்னங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ சூப்பர்மேன்னா சூப்பர்மேன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுங்கிறதே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா. இதுக்கு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் நம்பர்லாம் வச்சு பண்ண முடியாது. அந்த எலமெண்ட் என்னவோ அந்த எலமெண்ட்டை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஓகேவா. நீங்கள் சப்போஸ் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை டைப் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு வந்து எரர் வரும். பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயத்தை டைப் பண்ணால் எரர் வரும். என்ன இருக்கோ அதை டைப் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு எல்லாமே ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் சும்மா வந்து கிளியர்னு போட்டாலே போதும். இதுக்கு வந்து எதுவுமே நீங்கள் உள்ளே போட வேணாம், ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க, அப்புறம் கிளியர் டோட்டலாக வேணும்னா கிளியர் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ இதான் பேசிக்காக நடக்கும். லிஸ்ட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் ஒன்று செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இன்புட்ஸ் அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை நம்ம வாங்கலாம். ஓகேவா. அது என்னவா வேணா இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை அது என்னவா வேணா இருக்கலாம். அந்த இன்புட்டை வாங்கிட்டு அதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியும், அதை வச்சு நம்ம சில விஷயங்களை பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்புட்டோட ஜாப் அது. ஸோ இன்புட்டுங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணோன்னா யூசர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ண சொல்லும், அவங்க அதை என்ட்ரு பண்ணாங்கன்னா நம்ம அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக இன்புட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் ஓகே. ஸோ இன்புட்ங்கிறதே ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இன்புட், அவ்வளோதான். இது உள்ள வந்து நீங்கள் வந்து என்ன யூசர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்த அப்புறம் இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்களா என்டர் யுவர் நேம் அப்படின்னு இருக்கா.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ட்ரி யுவர் நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் வந்து ஏதாச்சும் ஒரு நேமை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ண முடியும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள், அஸ்வின் அப்படின்னு என்ட்ரு பண்ணி நான் என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போ எதுவும் ஆகலை. பிகாஸ் இப்போ நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒன்றுமே பண்ணல. இன்புட்டை வாங்கிட்டு நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ அதனால தான் வந்து இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ இதோட முடிஞ்சிருது. பட் இப்போ நம்ம வாங்கிட்டு எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்குறோம்ல, அதை எங்கேயாச்சும் நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ண அப்புறம் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ சிம்பிளாக வந்து இது வந்து ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணலாம். நேம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ என்ன ஆகும், யூசர் என்ன என்டர் பண்ணுறாங்களோ அது இந்த நேமில் வந்து சேவ் ஆகிக்கும் இல்லையா? ஸோ நம்ம நார்மலாக வந்து இங்கே வந்து அஸ்வின் என்டர் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது யூசரோட இன்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேமுங்கிறதுல வந்து சேவ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேவ் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேம்ங்கிறத வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் பண்ணலாம். அதை பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி நேம் அப்படி பண்ணலாம். இப்போ என்ன ஆகும், யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு நேம் வந்து என்டர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ யூசர் வந்து ஒரு இன்புட் பண்ணுவாங்க அவங்களோட நேம் என்னங்கிறது. அது என்ன ஆகும், இங்கே என்டர் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நேமில் போய் சேவ் ஆகிக்கும். ஓகேவா? சேவ் ஆன அப்புறம் அது வந்து வேரியபிள் வந்து நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணலாம், ரன் பண்ணுவோம். ஸோ காட்டுதா, இப்போது அஸ்வின் என்ட்ரு பண்ணால் ஹலோ அஸ்வின். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளாக நடக்குது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக பேசிக் கான்செப்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து ஒரு இன்புட்டை அடிக்கிறாரு. ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு இன்புட். ஸோ யூசர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்புட் அடிக்கிறாரு. ஸோ அதான் வந்து இங்கே வந்து நம்ம கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்புட்டை இங்கே அடிக்கிறோம். இங்கே அடித்த அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நேமுங்கிற வேரியபிளில் போயிட்டு சேவ் ஆகிக்குது. ஓகேவா? சேவ் ஆன அப்புறம் அந்த வேரியபிள் தான் வந்து இங்கே வந்து இப்படி பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து இன்புட் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் மெத்தட். ஓகேவா? நம்ம ஃபியூச்சரில் வந்து ரா இன்புட் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பார்ப்போம். பட் இன்புட் யூஸ் பண்ணுறது இதுதான் ஒரு பேசிக்கான மெத்தடு. ஃபியூச்சரில் நம்ம இன்புட் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா?